கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசன மாணவர்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 27வது வசனத்திலே, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, இந்த நாளிலும் கூட ராஜாக்களின் இருதயங்களை அசைக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பொதுவாக ராஜாக்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகின்றது? ஒரு அதிகாரியினுடைய இருதயம், ஒரு தேசத்தின் தலைவனுடைய இருதயம், ஒரு அமைச்சருடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அவர்களுக்கு தேவையான புகழ் உண்டு, அவர்களுக்கு தேவையான பணம் உண்டு, அவர்களுக்கு தேவையான அதிகாரங்கள் உண்டு, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உண்டு. இவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஒரு தலைமை பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது அசைக்க முடியாததாக இருக்கும். ஏனென்றால் அவன்தான் மக்களின் அதிபதியாக இருக்கிறான். அப்படி ஒரு மக்களின் அதிபதியாக இருந்த அகிரிப்பா ராஜா என்பவன் பவுல் என்கிற தீர்க்கதரிசியை சந்திக்க நேரிடுகிறது. அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தேவன் தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே தன்னுடைய செங்கோலான அருள் வாக்கை வைத்து அனுப்புகிறார். அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள். அப்படி நின்று அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிற வேளையிலே கேட்கிறவர்கள் ராஜாக்களாய் இருந்தாலும் அவருடைய இருதயம் ஒரு நிமிடத்திலே கர்த்தருடைய அன்பை நோக்கி நகர்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அகிரிப்பா ராஜாவுக்கு தீர்க்கதரிசிகளை குறித்து ஏற்கனவே தெரியும். கிறிஸ்து தான் சொன்ன நாளிலே பிறந்தார், தான் சொன்ன ஊரிலே பிறந்தார், அவர் யூதர்களின் ராஜாவாக பிறந்தார் என்கிற சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஆகவே எல்லா மனிதர்களும் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்பதை உலகமே அறிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லா மனிதர்களுமா இருக்கிறது. தேவ மனிதன், கடவுள் இவன் மூலமாக ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். தேவாதி தேவன் இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த பூமியில ஏதோ ஒன்றை சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்கிற ஒரு சிந்தனை ஏற்கனவே எல்லா மனித இருதயங்களிலும் இருக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுல் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்திலே ஒரு ராஜாவை பார்த்து கேட்கிறார், அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றும் சொல்லுகிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ராஜாவின் இருதயத்திலே நினைக்கிற நினைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு. அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்திலே தோன்றுகிற காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. அப்படியாக இந்த தீர்க்கதரிசியாகிய அப்போஸ்தலர் பவுல் அகிரிப்பா ராஜாவின் இருதயத்தை அறிந்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு தன்னோட இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் வெளிப்பட்டதை குறித்து அதிர்ந்து போன அகிரிப்பா ராஜா பவுலை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்க. நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு ஆச்சரியக்குறி இருந்திருக்க வேண்டும். என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்கிறார். இந்த நாட்களிலும் கூட உலகம் முழுக்க இருக்கிற வர்த்தக நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை 24 மணி நேரமும் எங்கேஜ் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தில் பலவிதமான யுக்திகளை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். 1944வது ஆண்டு அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஃபீஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் என்கிற ஒரு நிறுவனத்தில் இப்படியாய் ஒரு வரைமுறையை கொண்டு வந்தார்கள். ஒரு வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 சட்டங்களை அவர்கள் வியாபாரத்திற்கு என்று ஏற்றி கொண்டார்கள். என்ன சட்டங்கள்? ஒன்றாவது, make speeches, talk as frequently as possible and at great length, illustrate your points by long anecdotes and accounts of personal experiences. இரண்டாவது, bring up irrelevant issues as frequently as possible என்று அவர்கள் ஒரு வரைமுறையை நிர்ணயித்துக் கொண்டு அதன்படி தங்களுடைய
வியாபாரத்தை உலகம் எங்கிலும் இந்த அமெரிக்க நிறுவனங்கள் விஸ்தாரப்படுத்தின. அப்போ தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலம், தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்பதன் மூலம் நமக்கே தெரியாமல் நம்முடைய இருதயங்களிலே மாற்றங்கள் நடைபெறுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தத்துவமானது எல்லா துறைகளுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. ஆன்மீக துறையாக இருக்கட்டும், வியாபாரத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், மனோ தத்துவ துறையாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளில் இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்லுவாங்க, we should carry out a disruptive move in order to cover customers of other organizations. அப்போ disruption அப்படின்றது ஒரு வளர்ச்சி பாதையிலே போகிற ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்குது. அப்போ டிஸ்ட்ரப்ஷன் உண்டு பண்ணுவது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை தன் பக்கமாக திருப்புகிற ஒரு நுட்பமே டிஸ்ட்ரப்ஷன் என்று சொல்லலாம் அல்லவா? ஆகவே பொருளாதார துறையில மார்க்கெட்டிங் காரியத்தில் டிஸ்ட்ரப்ஷன் எப்பொழுதுமே தேவைப்படுகிறதா இருக்கிறது. இது உலகப்பூர்வமான ஒரு யுக்தி என்று சொல்லலாம். ஆனால் இதே யுக்தியை முதலாவது பயன்படுத்தினது யார் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொன்ன தேவன் அவர் சில ஆலோசனைகளை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. பாருங்க, இன்பமான அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை இன்பமாய் அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். அவர்களுடைய இன்பத்தை கண்டு பொறாமை கொண்ட சத்துருவாகிய பழைய சர்ப்பமாகிய சாத்தான் ஒரு பாம்பின் வடிவம் கொண்டு அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது பேச்சாக மட்டும் இல்லாமல் கேள்விகளுக்கு அடுத்த பேச்சாக இருந்தது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் கொஸ்டின்ஸ். Satan started the ministry of questions. கேள்விகளை மனிதர்களுக்கு முன்பதாக போட்டு அதன் மூலம் அவர்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது செய்த ஒரு தந்திரமான ஸ்ட்ராட்டஜி என்று சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உங்களுக்கு தன்னுடைய வல்லமையின் ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளும் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தான். அவன் அந்த பழத்தை பற்றி தேவன் தடை செய்த ஒரு காரியத்தை செய்ய தூண்டும்படியாக நேரடியாக அதை செய்யுங்கள் என்று சொல்லாமல் அதற்கு ஏற்ற பல கேள்விகளை அந்த ஆதாமும் ஏவாளும் இருதயத்தில் அவன் விதைத்துக் கொண்டே வந்தான். அது ஒரு நாளில் நடைபெற்ற காரியம் அல்ல, பல நாட்கள் அதை செய்து வந்து ஒரு நாளிலே அவனுடைய எண்ணங்கள் ஆதாமும் ஏவாளும் இருதயத்திலே பதிய ஆரம்பிக்கின்றது. தேவன் கொடுத்த கட்டளையும் மீறி அவர்கள் அதை கிரகிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதைத்தான் ரோமர் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்று பார்க்கிறோம். தொடர்ச்சியாக 11வது வசனத்திலே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சனை என்கிற எண்ணம் மனிதர்களிடத்தில் தோன்றுவதற்கான ஒரு முக்கியமான காரணம், தொடர்ந்து ஒரு காரியத்தை அவர்கள் கவனித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படி கவனித்து வந்த ஒரு காரியம் விதையாகி உள்ளே புகுந்து அது வேர் பற்றி அது வெளியிலே வந்து கிரியாய் பலவித அக்கிரமங்களை இந்த பூமியிலே மனிதர்கள் மூலமாக நடப்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே பிசாசு மனிதர்களை வீழ்த்த பயன்படுத்தின ஒரு பழைய ஆயுதத்தை நான் உங்களிடம் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது பழைய ஆயுதமாக இருந்தாலும் அது இந்த நாளிலும் கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எதற்கு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஞானமான விதத்திலே ஜனங்களிடம் போதிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை நம்முடைய ஆவியிலே விதைக்க இந்த நாளிலே வந்திருக்கிறார். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக என்னிடமாக இணைத்திருக்கிறார். என்னுடைய விருப்பம்
ஒரு தெருவிலே ஒரு தீர்க்கதரிசி. அவர்களை நியமித்து ஜனங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் அனுப்ப வேண்டும் என்பதுதான். இந்த பயணத்திலே நீங்கள் என்னோடு இணைந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தீர்க்கதரிசன அபிஷேகத்தையும் வரங்களையும் உங்கள் கையிலே கொடுத்து பெரிய காரியங்களை தேவனுடைய மகிமைக்காக செய்ய அனுப்ப போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிராவ் மகா என்கிற ஒரு இஸ்ரேலிய தற்காப்பு கலை இமி லிச்சன்பெல்ட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இஸ்ரேலியரான இமி லிச்சன்பெல்ட் என்ன செய்தார் தெரியுமா? கராத்தே, பாக்ஸிங், ஜூடோ, அகிடோ அண்ட் ரெஸ்லிங் இந்த 5 தற்காப்பு கலைகளிலும் இருக்கிற சிறந்த நுட்பங்களை ஒன்றிணைத்து அவர் புதிய ஒரு தற்காப்பு கலையாக அவர் உருவாக்கினார். அதுவே கிராவ் மகா என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேலிய தற்காப்பு கலையாகும். இந்த கலையிலே ஸ்ட்ரைக்ஸ் என்று சொல்லுவார்கள், அடித்தல், டேக் டவுன்ஸ் அண்ட் த்ரோஸ். டேக் டவுன்ஸ் எதிரி அடிக்கிறதை தாங்குவது போல தாங்கி என்கிற சிந்தனை அதுக்கு ஈடாக சொல்லலாம். டேக் டவுன்ஸ் அண்ட் த்ரோஸ், அதே வேகத்தை எதிரியின் பக்கமாக திருப்புவது. 3வது கிரவுண்ட் ஒர்க், தரையிலே என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ செய்து எதிரியின் வளர்ச்சியை தடுப்பது. அடுத்ததாக சோக்ஸ் அண்ட் ஹோல்ஸ், இறுக பிடித்தல், குரல் வளையை இறுக பிடித்தலும் எதிரியுடைய மூவ்மெண்ட்ஸை தடை செய்வதும். மற்றும் கடைசியாக எம்டி ஹேண்ட் டிஃபென்சஸ், கையில் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கலை. இப்படிப்பட்ட பலவிதமான தற்காப்பு நுட்பங்களை உள்ளடக்கியதாக இந்த கிராவ் மகா என்கிற இஸ்ரேலிய தற்காப்பு கலை இருந்து வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் கூட ஒரு தீர்க்க தரிசன மாணவர்களாக நாம் பல காரியங்களை கற்று தேவனுடைய கிருபையினாலே அவைகளை புரிந்து கொண்டு பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அதிகாரம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் என்கிற செங்கோல் என்கிற தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் வாயிலே விளையாடுகிறதா இருக்கிறது. மோசேயுடைய கையிலே தேவன் செங்கோலை கொடுத்து பார்வோன் என்கிற மிகப்பெரிய ராஜாவுக்கு முன்னதாக பிரம்மாண்டமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய தேவன் அவனை அனுப்பினார். அவன் குச்சை வைத்துக் கொண்டு தேசத்தை கலக்குகிறவனாய் காணப்பட்டான். குச்சை போட்டான், அது பாம்பாய் மாறினது. சத்ருவும் தன்னுடைய குச்சை போட்டான், ஆனால் அவைகள் பாம்பாய் மாறின பொழுதிலும் மோசேயுடைய கோல், தேவனால் அனுப்பப்பட்ட செங்கோல், அது பாம்பாக மாறி மற்ற பாம்புகளை தின்று போட்டது என்று பார்க்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட தீர்க்கதரிசிகளுக்கு தேவையான பரிசுத்த ஆவியானோர் தருகிற வல்லமை இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நான் கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்கள் மீது அனுப்புகிறேன். தேவனுடைய காரியங்களுக்காக நாம் போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சுவாமி சொல்லி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தீர்க்க தரிசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்திலே தேவன் விதைத்திருக்கிற ஒரு உறுதி உண்டு. தீர்க்க தரிசியாய் அழைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன மாணவர்களே, உங்களுடைய இருதயங்களிலே இந்த போதனைகளை கேட்கும் பொழுது தேவனுடைய கரமே வந்து உங்களுடைய இருதயத்திலே அவருடைய இருதயத்தில் இருக்கிற தைரியத்தையும் அவருடைய இருதயத்திலே காணப்படுகிற ஞானத்தையும் விதைக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களை குறித்து வேதம் சொல்லு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலே therefore I will divide him a portion with the many and he shall divide the spoil with the strong என்று எழுதியிருக்கிறது. பலவான்களோடு தன்னுடைய பங்கை அவர் பங்கிட்டுக் கொள்வார். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் நியமித்த பலவான்களாக இருக்கிற கிறிஸ்துவின் தீர்க்க தரிசிகளோடு கூட அவர் தம்முடைய பங்கை பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய தீர்க்க தரிசிகளை அழைப்பது தீர்க்க தரிசிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த பூமியை ஜெயிக்கிறவர்களாகவும் இந்த பூமியை அதிர பண்ணுகிறவர்களாகவும் வானத்திலும் பூமியிலும் ரத்தம், புகை, அக்கினி போன்ற
அற்புதங்களை செய்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனை விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் கூடாததும் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வல்லமையின் காரியத்திலே நம்முடைய ஆவியை நாம் வைக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கென்று சவால்கள் உண்டு, நமக்கென்று பொறுப்புகள் உண்டு. இவைகளுக்கு மத்தியிலே நாம் எலியாவை போன்று எழும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்த போதிலும் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினார். 3 வருடங்கள் மழை நின்று போனது. மறுபடியுமாய் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினார், மழை பெய்தது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்யும்படியாக தீர்க்கதரிசிகளாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தரிசனத்தோடு என்னோடு நீங்கள் இணைந்திருப்பீர்களே ஆனால் தொடர்ந்து என்னோடு நடந்து வாருங்கள். நாம் போகிற வழியிலே எந்த நிலையிலும் எந்த நிமிடத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு திடமான அழைப்பும் ஒரு திடமான அபிஷேகமும் உங்களை வந்து நிரப்புவதாக இருக்கும். நீங்கள் கடந்து போய் பெரிய காரியங்களை தேவனுக்கு என்று செய்வீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். Can the serpent come alive and again to tempt us? ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே பிசாசு எதை செய்து ஜனங்களை வஞ்சித்தானோ அதே காரியத்தை இந்த நாட்களிலும் அவனால் செய்ய முடியுமா? அதற்கு தேவன் தருகிற பதில் என்ன? கொலோசையர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் மனிதர்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை இந்த நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் மாணவர்களுக்கும் கற்றுத்தருகிறார். எப்படி ஒரு எதிரியின் வேகத்தையும் எதிரியின் தாக்குதலையும் லாவகமாக அவனுக்கு எதிராகவே திருப்பி அவனை தாக்குகிற ஒரு வல்லமை இந்த கிராவ் மகா என்கிற ஒரு தற்காப்பு கலையில காணப்படுகிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி ஒரு ஞானத்தை அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஞானம் என்பது ஒரு ஆவி. Wisdom is a spirit. It is owned by Lord Jesus Christ, who created the heaven and earth. And in the last days, He is willing to give the power that He holds in His hand upon His loving prophets for a specific purpose, to display the power of Almighty God in this world. Hallelujah. தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட பிசாசு அப்படிப்பட்ட தந்திரங்களை தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், தீர்க்கதரிசிகளுக்கு சாதகமாக செய்த ஒரு காரியம், அவனுடைய தந்திரங்கள் ஒன்றுமில்லை என்று அவனை வெறுமையாக்கின ஒரு காரியம். ஆகவே தீர்க்கதரிசிகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவனுடைய தந்திரங்கள் புதிதானவைகள் அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு புதிய விதத்திலே எல்லாவற்றையும் பார்க்க நம்முடைய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். அது நிமித்தம் நான் அந்த பூமியை கலக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறுதியாக ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். அது என்ன? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று எழுதியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும் பொழுதோ, ஒரு தீர்க்கதரிசன மாணவர்களாக நாம் நம்மை பார்க்கும் பொழுது, நாம் எப்பொழுதுமே தேவனுடைய கோபத்தை பூமியில கொண்டு வருகிற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. எலியாவுக்கு அது இருந்தபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எலியாவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் நம்மிடம் எதிரியை தாக்குகிறதற்குரிய அனைத்து ஆன்மீக வல்லமைகள் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்ற ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். எதை நினைத்து சந்தோஷமா இருக்க வேண்டும்? சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிசாசை துரத்தினோம், சுகம் தந்தோம் அப்படின்றாங்க இயேசுவிடம் வந்து. அதுக்கு கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? இவைகளுக்காக சந்தோஷப்படாதிருங்கள், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஆகவே அதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தாவே, நான் தீர்க்கதரிசியாய் இருக்கிற வேளையிலும் நீர் என்னை முதலாவது ரட்சித்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி நாம் நன்றி சொல்ல கடவோம். 2வது, நற்சீர் பொருந்துங்கள். நாம் தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும் நாம்
மனிதர்களிடமிருந்து விலகி அல்ல, எல்லா மனிதர்களிடமும் சக மனிதர்களிடமும் சபையோடும் கூட நாம் நற்சீர் பொருந்துகிறவர்களாக இருக்கிறோம். அதற்குரிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். நம்முடைய எல்லைகளை இந்த நாளில் அவர் விஸ்தாரப்படுத்துகிறார். அநேக சபைகளில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரப்போகிறது. அங்கு நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே இந்த தீர்க்க தரிசன வரங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய போகிறீர்கள். அந்த நாள் வந்துவிட்டது என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை பண்ணுகிறேன். ஆமென். மூன்றாவதாக, ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ஏக சிந்தை, சபையினுடைய சிந்தையே தீர்க்கதரிசியின் சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே தீர்க்கதரிசியின் சிந்தை. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் தனிப்பட்ட சிந்தை என்று இல்லை, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரே சிந்தனை தான். எப்படி எலியா போக போகிறார், அடுத்தது எலிசா தான் என்ற ஒரு சிந்தனை அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லா இடத்திலும் காணப்பட்டது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தீர்க்க தரிசன மாணவனாகிய நான், தீர்க்க தரிசியாகிய நான், தீர்க்க தரிசனத்தின் புத்திரனாகிய நானும் மற்ற தீர்க்க தரிசிகளோடு சேர்ந்து பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்ய நான் ஆயத்தமாகி விட்டேன் என்று சொல்லுகிற வேளையில நம் அனைவரையும் தேவன் ஒரு இடத்துல கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இறுதியாக 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் உருவாகிற ஒரு காரியத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்றால், பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே காணப்பட்ட மரங்கள் இயற்கை சீதோஷ்ண நிலையினாலே அழிந்து அவைகள் பூமிக்குள்ளே போய் பல வருடங்களுக்கு பின்பதாக அவைகள் வைரமாகவும் பல விலை மதிப்புள்ள விலையேற பெற்ற பொருளாகவும் மாறினது. அதே போல தீர்க்கதரிசிகளும் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகளின் நிமித்தமும், தேவன் அழைத்த அழைப்பின் நிமித்தமும், சூழ்நிலை நிமித்தமும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனை நம்பி 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 ஒருவேளை அவர்கள் சோர்ந்து கூட போயிருக்கலாம். ஆனாலும் அந்த சோர்வின் மத்தியிலே தேவன் அந்த தீர்க்கதரிசியை அவர் உருவாக்குகிறார். நான் சோர்ந்து போனாலும் என் ஜெபம் எனக்கு பதில் தரவில்லை என்றால் நான் தேவனை நிச்சயமாய் நம்புவேன் என்று சொல்லி தொடர்ந்து போகிற அந்த தீர்க்க தரிசன ஆவி அவர்களை தேவனுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளாய் மாற்றி விடுகிறது. தேவனும் அவர்களை தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டு அவர்கள் மூலமாக பிரமிப்பான காரியங்களை பூமியிலே செய்ய ஆயத்தமாகிவிட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இந்த பாடங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கும் பெரும்பான்மையாய் உடையதாக இருக்கிறது. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஷலோம்.